அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாமிய மார்க்கம் மனிதகுலம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்லுகிற ஒரு கொள்கையாக இருக்கிறது. உலகத்தில் பிறந்திருக்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம்தான் கற்றுத்தருகிறது. இந்த உலகத்தில் அவன் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்லித்தரக்கூடிய ஒரு சித்தாந்தமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மார்க்கம் மனிதர்களுக்கு பல்வேறு நன்மையான காரியங்களை கற்றுத்தரக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. எது நன்மை என்பதை அடையாளப்படுத்துகிறது, எது தீமை என்பதை அவனுக்கு எச்சரிக்கை செய்கிறது. நன்மையான காரியங்களில் மனிதர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஆர்வமூட்டுகிறது. இப்படி சொல்லித்தருகிற இஸ்லாம் மனித சமுதாயத்திற்கு இன்னொரு விஷயத்தையும் அதிகமாக நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் காலமெல்லாம் இது குறித்து அதிகமாக நீங்கள் நினைவு கூர்ந்தவர்களாக நினைத்தவர்களாக நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப மனித குலத்திற்கு சொல்லித்தந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன அந்த விஷயம் என்றால், இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற அனைவருமே ஒரு நாள் மரணத்தை அடையக்கூடியவர்கள், மரணம் அடையக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் மரணம் அடைந்த பிறகு மீண்டும் நீங்கள் இறைவன்பால் மீட்டு எழுப்பப்படுவீர்கள். அப்படி எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் இந்த உலக வாழ்க்கை குறித்து நீங்கள் முழுவதுமாக இறைவன் உங்களிடத்தில் விசாரிப்பான். அந்த மறுமை நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் மறுமையை மனிதர்கள் நம்ப வேண்டும், அது குறித்த நினைவூட்டுதலோடு இந்த உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் திரும்ப திரும்ப மறுமை நம்பிக்கையை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மறுமை நம்பிக்கை இஸ்லாமியர்களாக இருக்கிற பெரும்பாலானவர்களுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கிறது? மறுமை நம்பிக்கை எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வார்களோ அப்படிப்பட்ட நிலையில் மனிதர்கள் மறுமை மீதான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களா? மறுமையை ஒருவன் ஆழமாக அவனுடைய உள்ளத்திலே பதிந்திருந்தான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நல்லறங்களில் விட்டு அவன் தூரமாக வாழ்வானா? ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் மறுமை நம்பிக்கை ஆழமாக பதிந்திருந்தது என்று சொன்னால் அவன் தீமையை தொடர்ந்து செய்யக்கூடிய மனிதனாக இருப்பானா? ஆனால் இந்த மறுமை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்குது? யாரும் மறுமையை மறக்கக்கூடியவர்களாக இல்லை, மறுக்கக்கூடியவர்களாக இல்லை. மறுமை என்கிற ஒன்று இருக்கிறது என்பதை நாம் நம்புகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்கிறது? அது வெறும் ஒரு வார்த்தை சொல்லாடலாக இருக்கிறது. மறுமை என்கிற ஒன்று இருக்குது, அந்த உலகத்தில் இறைவன் நம்மளை மீண்டும் எழுப்பி விசாரிப்பான் அப்படின்னு தான் மறுமையை நம்பக்கூடியவர்களாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோமே ஒழிய மறுமை என்பது நாம் புரிந்து வைத்திருக்கிற நிலையில் இருக்கிறதா என்றால் இல்லை. மறுமை என்பது நான் கற்பனை செய்து வைத்திருக்கிறோமே அப்படியெல்லாம் இருக்காது. மறுமை என்பது இறைவன் நம்மை விசாரணைக்கு உட்படுத்துகிற காலம். மறுமையை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? அது வெறும் அமலுக்கு கூலி தருகிற இடமாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம், அமலுக்கு பரிசு தருகிற இடமாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் மறுமை என்பது இறைவன் நம்முடைய டோட்டல் வாழ்க்கை விசாரணைக்கு உட்படுத்துவான். இந்த உலகத்தில் நம்ம பிறந்த காலம் முதல் மரணிக்கிற காலம் வரை எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோமோ அத்தனை காலத்தினுடைய நொடி பொழுதையும் இஞ்சு இஞ்சாக இறைவன் விசாரணைக்கு உட்படுத்துவான் என்றால் நீங்கள் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் சந்திக்கிறோம் என்றால் இந்த உலகத்தில் மறுமை குறித்த பயமும் அச்சமும் மறுமைக்காக வாழுகிற நிலையும் நம்மிடத்தில் இருக்கிறதா? இறைவன் நம்முடைய எல்லா வாழ்க்கையையும் அங்கே விசாரணைக்கு உட்படுத்துவான் என்றால் அந்த விசாரணையில் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? நம்ம இந்த உலகத்தில் அலட்சியமாக நாம் கருதி விடுகிறோம். இன்னும் புரிந்து கொள்வதாக, நீங்கள் மறுமையை புரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற மனிதன் அவன் பாதிக்கப்படுகிறான். அவனுடைய பாதிப்புக்கு ஏற்ற தீர்ப்பை இந்த உலகத்தில் அவனுக்கு அளிக்கப்படுகிறதா? அவனுக்கு நியாயம் கிடைக்கிறதா என்றால் இல்லை. எத்தனையோ குற்றவாளிகள், தவறிழைத்தவர்கள் தண்டிக்கப்படாமலே இறந்து விடுகிறார்கள். அல்லது ஒருவன் தவறிழைத்து விட்டான், அவனுக்கான தீர்ப்பு எப்பொழுது கிடைக்கிறது? 10 ஆண்டுகள் கழித்து, 20 ஆண்டுகள் கழித்து பாதிக்கப்பட்டவனுக்கான நீதி என்று அளிக்கப்படுகிறது. அப்பொழுது அளிக்கப்படுகிற அந்த நீதியில் அவனுடைய உள்ளம் திருப்தி அடையுமா? நிம்மதி அடையுமா? மகிழ்ச்சி அடையுமா? சந்தோஷம் அடையுமா?
இழப்புக்கு இதுதான் சரியான நீதி என்று அவன் புரிந்து கொள்வானா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் யாரும் வழங்கப்படுகிற தீர்ப்பு இருக்கிறதே, அது பாதிக்கப்பட்டவனுடைய மனநிலையை மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலான தீர்ப்பை இந்த உலகத்தில் யாராலும் அளிக்க முடியாது. இந்த உலகத்தில் பாதிக்கப்பட்டவனுக்கு நிம்மதியான தீர்ப்பை இந்த உலகத்தில் யாராலுமே அளிக்க முடியாது. சரியான தீர்ப்பை யார் அளிப்பால்? மறுமையில் இறைவன் தான் அளிப்பான். இப்போ மறுமை என்பது எப்படி தீர்ப்பளிக்கப்படுகிற இடம் என்று புரிந்து கொள்ளுங்கள். பாதிக்கப்படக்கூடியவன் அவனுக்கு வழங்கப்படுகிற இறைவனுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த நொடி பொழுது ஒருவன் பாதிக்கப்பட்டு அவனுக்கு அடுத்த கணமே தீர்ப்பளிக்கப்பட்டால் அவனுடைய உள்ளம் எப்படி நிம்மதி அடையுமோ, எப்படி மகிழ்ச்சி அடையுமோ, அப்படி மறுமை நாளில் அவன் நிம்மதி அடைகிறான். அப்படி அவன் மறுமை நாளில் சந்தோஷம் அடைகிறான். இதுதான் தீர்ப்பு, இந்த தீர்ப்பை தான் நான் எதிர்பார்த்தேன் என்று அவனுடைய உள்ளம் திருப்தி அடையக்கூடிய வகையில் இறைவனுடைய தீர்ப்பு இருக்கும் என்றால், இப்போ மறுமை நாள் எப்படி இருக்குன்னு புரிந்து கொள்ளுங்கள். மறுமை நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அந்த நாளில் விசாரணை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. மறுமையில் இறைவன் நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் அங்கே தீர்ப்பு இருக்காது. யாரை இந்த உலகத்தில் சொர்க்கவாசி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அவர் நரகத்தில் கிடப்பார். யாரை நரகவாசி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அவர் சொர்க்கத்தில் இருப்பார். ஏன்? இறைவனுடைய தீர்ப்பு அப்படிப்பட்ட தீர்ப்பாக வழங்கப்படும். இறைவன் நேர்மையான தீர்ப்பை வழங்கக்கூடியவனாக இருப்பான். இன்னும் நீங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதை மறுமையை நம்ம ஒரு அலட்சியமாக கடந்து விடுகிறோம். அதற்கான தயாரிப்புகளை இந்த உலகத்திலே செய்யக்கூடியவர்களாக நம்ம இருப்பதில்லை. அமல்களுடைய விஷயத்தில் அலட்சியப்படுத்துகிற மனநிலை நம்மிடத்தில் ஏற்படுகிறது என்றால் மறுமையை சரியாக புரிந்து கொள்ளாத மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு மறுமையில் எப்படி இருக்கும்? அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அணு அளவு தீமை செய்தவன் அதை அடைந்து கொள்வான் என்கிறான் அல்லாஹ். இறைவனுடைய தீர்ப்பை பாருங்கள், அணு அளவு நன்மை செய்தவன் அதை அடைந்து கொள்வான் என்று இறைவன் சொல்கிறான். அப்போ இறைவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீர்களா? அணுனா என்னங்க? அணு என்பது ஒரு சாதாரணமான மனித கண்ணால் பார்க்கவே முடியாது. அப்போ அதுக்கான கருவிகள் வேண்டும், டெலஸ்கோப் வேண்டும். அப்போ அதை பல ஆயிரக்கணக்கான மடங்காக பெருக்கி அதை பெரிதாக்கி தான் பார்க்கணும். அதுவும் அந்த டெலஸ்கோப் வழியாக தான் பார்க்க முடியும். அப்போ ஒரு சின்ன கடுகு மாதிரி அது தெரியும். அப்போ 1000 மடங்கு பெரிதாக்கப்பட்ட ஒன்று ஒரு கடுகு அளவுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் அப்போ சாதாரண கண்ணில் நம்மளை பார்க்க முடியலன்னு அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதான் அணு. அப்படி நீ அற்பமாக கருதி செய்தாய் இந்த உலகத்தில் அணு அளவு நல்ல காரியம், அதை கூட நான் மறுமையில் நான் அலட்சியப்படுத்தி விட மாட்டேன். அது எனக்கு தெரிந்ததாக இருக்காது, அதுக்கும் நான் கூலி வழங்கிறோங்கிறான் இறைவன். அப்போ இறைவன் எப்படி விசாரிக்கிறான், எப்படி கூலி வழங்குகிறான் என்று பாருங்கள். அணு அளவாக நீ நினைத்து கொண்டு இந்த உலகத்தில் தீமை செய்தாவே அந்த தீமையை கூட நான் மறுமை நாளில் நான் விசாரிப்பேன். குற்றத்தை கூட நான் விசாரிப்பேன். அந்த குற்றத்தை விசாரித்து அதற்கு நான் தீர்ப்பளிப்பேன் என்றால் இறைவனுடைய தீர்ப்பும் விசாரணையும் எப்படி இருக்கிறது? அதில் நிற்க முடியுமா நம்ம? அப்படி இறைவன் மறுமை நாளில் எல்லாவற்றையும் இறைவன் விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் மறுமை நாளில் சிலருக்காக வேண்டி வாதிடுவான். இந்த உலகத்தில் நம்ம எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அலட்சியமாக இன்றைக்கு மற்றவர்கள் குறித்து அவதூறு பேசுவதிலும், மற்றவர்களை ஏளனம் பேசுவதிலும், அடுத்தவர்களை கிண்டல் செய்வதிலும், அடுத்தவர்களுடைய குறையை பேசி மகிழ்வதிலும் இப்படி நம்ம இந்த உலகத்தை நம்ம கழிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் சாதாரணம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், திவாலானவனை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திவாலானவனா யாரு? மறுமை நாளில் ஒரு மனிதன் வந்து நிற்பான். அவன் பார்ப்பான், மலை போல நன்மை அவனுக்கு இருக்கும். இவ்வளோ நன்மையை செஞ்சுட்டு நம்ம வந்திருக்கிறோம், இவ்வளோ நன்மையாக நம்மளோடது அப்படின்னு மனுஷன் நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்படி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இறைவனிடத்தில் ஒவ்வொரு மனிதர்களாக வந்து முறையிடுவார்களாம். இறைவா, என்னிடத்தில் இவன் இப்படி குறை பேசினான், என்னை பற்றி இவன் தவறாக இப்படி பேசினான், என்னுடைய உடலில் இருக்கிற இந்த குறையை மற்றவர்களிடத்தில் பேசி மகிழ்ந்தான், 4 பேருக்கு முன்னாடி என்னை பற்றி கேவலமாக பேசினான் அப்படின்னு இறைவனிடத்தில் தன்னுடைய பாதிப்புகளை இறைவனிடத்தில் அவர்கள் முறையிட்டு கொண்டே இருப்பார்கள். அவன் முறையிட அவன் பாதிப்புக்கு தக்கவாறு இவனுடைய நன்மையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்? பங்கு வைத்து கொடுத்து விடுவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நன்மையெல்லாம் குறைஞ்சி போய் கடைசியில் நன்மையே இல்லாமல் போயிடும். மீண்டும் மனிதர்கள் வந்து இறைவனிடத்திலே முறையிடுவார்கள். அப்போ முறையிடுவர்களுக்கு நன்மை கொடுக்கணும்ல, நன்மை தான் இங்கே குறைஞ்சி போச்சே. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? பாதிக்கப்பட்டவனுடைய பாதிப்பை ஏற்படுத்தியவன் மீது சுமத்தி விடுவான். கடைசியில் நன்மை இல்லாமல் அவனுடைய தீமையை கனத்து போய்
அவன் நரகத்திற்கு சென்று விடுவான், இவன் தான் திவாலானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இப்போ நம்ம இந்த உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இதெல்லாம் நாளைக்கு மறுமையில் நம்முடைய நன்மையெல்லாம் இதனால் பால்படும்னு எங்கேயாவது நம்ம நினச்சி பார்த்தோமா? நம்ம அடுத்தவர்களுடைய குறைகளை சாதாரணமாக பேசுகிறோமே, இப்படி பேசுவதன் வழியாக நாளை மறுமையில் அவர்கள் இறைவனிடத்திலே முறையிடுவார்கள். இறைவன் அவனது முறையீட்டை குறித்து விசாரித்து அதற்கு தீர்ப்பளிப்பான். எப்படி தீர்ப்பளிப்பான்? நாம் இந்த உலகத்திலே நோற்ற நோன்பினுடைய நல்லறத்தை அவன் பிடுங்கி கொடுத்து விடுவான். நாம் இந்த உலகத்திலே செய்த நல்லறங்களுடைய நன்மைகளை பிடுங்கி கொடுத்து விடுவான். இந்த உலகத்திலே தொழுத தொழுகையினுடைய நல்லறங்களை இறைவன் பிடுங்கி கொடுத்து விடுவான் என்று நாம் புரிந்து கொண்டோமா? அதை இன்னும் புரிந்து கொள்ளுங்கள். எப்படி இந்த உலக வாழ்க்கையை புரிந்து வைத்திருக்கிறார்கள்? ஒருவன் காலையில் எந்திரிச்ச உடனேங்க மனைவியை திட்டுறான். ஏன்டா மனைவியை திட்டுற அப்படின்னா, அவன் என்ன புரிஞ்சு வச்சிருக்கான்? மனைவியை நான் திட்டாமல் வேறு யார் திட்டுவான்? எனக்கு தானே முழு உரிமை இருக்குது, என் மனைவியை நான் திட்டுவோம், உனக்கு என்னங்கிறான். இங்கே இருக்க இந்த மனைவி என்ன பண்ணுறா? அவன் அப்படியே பொறுமையாக போயிடுறான். ஏன் கணவன் திட்டுற? இவர் சாதாரணமாக ஒரு நல்ல விஷயத்தை அறிவுரையாக சொன்னால் கூட, இப்படி செய்யாதீங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவர் அவ்வளோதான் 3 நாளைக்கு நம்மளை வச்சு செஞ்சுருவார். 10 நாளைக்கு குடும்பத்தில் கடுமையான சண்டை, ஒரே கரைச்சலாக இருக்கும், நிம்மதியில்லாத வாழ்க்கையாக இருக்கும். அதையே சொல்லி 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 மன உளைச்சலை ஏற்படுத்துவார். அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு இந்த திட்டுறாரை இதை போய் நம்ம பேசினோம்னா, இதை 1 மாதத்துக்கு சண்டை வளர்ப்பார், அடிப்பாரே உதப்பாருன்ட்டு அவன் அமைதியாக போயிடுவான். ஏன்னா இவனை கல்யாணம் பண்ணிட்டோம், வேணான்னு சொல்ல முடியுமா? பிள்ளைக்காக நம்ம வாழ்ந்தாகணுமா இல்லையா? அப்போ அப்படியே அமைதியாக அவன் கலந்து விடலை. இவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்? மனைவி அமைதியாக போகிறத பார்த்துட்டு, என் மனைவியை நான் திட்டுவேன், எனக்கு இல்லாத உரிமையை என்ன அவன் என்ன எய்த்து பேசிடுவாளா, என்ன எடுத்து அடிச்சிடுவாளா, கேட்க சொல்லுங்களாம் பார்ப்போம் அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். இங்கே மனைவி கேட்க மாட்டான், இங்கே மனைவி ஒரு இடத்துல சண்டை போட மாட்டாவா, அமைதியாக போகிறான். நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறீ அப்படியா? அது மாதிரி மறுமையில் போவாளா? மறுமையில் அப்படி இருப்பாளா? இங்கே தாய் தந்தையரிடத்தில் நீ பேசுகிறாயே, வயதொய்க நிலையில் இருக்கக்கூடிய தாய் தந்தையரிடத்தில், இன்னும் வயசாகிடுச்சு, இனிமேல் நம்முடைய உதவியை நாடி தானே அவங்க இருக்க முடியும், எதை வேணாலும் எய்த்து பேசுவோம் கேட்போம்னு சொல்லி தாய்க்கும் தந்தைக்கும் தர வேண்டிய மரியாதையை, கண்ணியத்தை குறைத்து இந்த உலகத்தில் நடத்துகிறார்களா இல்லையா? அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்யாமல் மறுக்கிறார்களா இல்லையா? அவர்களுக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுக்க மறுக்கிறார்களா இல்லையா? இங்கே வேண்டால் அவனுடைய தந்தை அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எய்த்து கேட்காம, என்னப்பா என்ன ஒரு 4 சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி மரியாதையான என்ன சொல்லி கூப்பிட மாட்டேங்கிறியே, மரியாதை என்ன நடத்த மாட்டேங்கிறியே, என்னுடைய மதிப்பை அவர்கள் மத்தியில் குறைக்கிறாயே, எனக்கு தர வேண்டிய கண்ணியத்தை நீ குலைக்கிறாயே என்று இங்கே வேணால் தகப்பன் நம்ம இடத்தில் முறையிடாமல் இருக்க முடியும். ஏன்? வயசாகிடுச்சுமே அவரை நம்பி தான் நம்ம வாழணும். கேட்டால் அவர் அடிப்பார், பார்த்தீங்களா வீட்டை விட்டு வெளியில் போகும்பார். ஏன் போய் சண்டையாக போட்டுக்கிட்டேன்னு அமைதியாக இங்கே இருந்துடலாம். தாய் எப்படி அமைதியாக இருந்து விடலாம்? மறுமை நாளில் இறைவனிடத்தில் இது குறித்தெல்லாம் அவர்கள் முறையிடாமல் இருப்பார்களா? ஏன்னா மறுமை நாளை பற்றி திருமறை குர்ஆன் எப்படி சொல்லுகிறது? புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நபி அவர்களுடைய நடைமுறையை புறக்கணித்து விடுகிறான். அதுக்கு எது காரணமாக இருக்குது தெரியுமா? மனைவிக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய உறவினர்களுக்காக. ஏன்? என்னுடைய குடும்பத்தார்கள் சொன்னார்கள், நபி வழிக்கு மாற்றமாக ஊர்வலம், ஒரு திருமணம் நடத்துன்னு வச்சுங்க, ஊர்வலம்லாம் வச்சு தான் நடத்தணும், துவாலாம் ஓதி தான் நடத்தணும், மாலை போட்டு தான் நடத்தணும் அப்படின்னு குடும்பத்தார் சொன்னாங்க. ஒரு கடை திறக்கிறோம், அன்னைக்கு மௌலது ஓதி தான் நடத்தணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் நபி வழிக்கு மாற்றமாக இருந்தாலும் குடும்பத்தாரை திருப்திப்படுத்த வேண்டும், உறவினர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி வழியை புறக்கணித்து விடுகிறானா இல்லையா? வியாபாரம் செய்கிறான், வியாபாரம் செய்கிறவன் தொழுகைக்கான நேரம் வருகிற பொழுது வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகைக்கு போகிறானா? அவன் பாட்டுக்கு உட்காந்து வியாபாரம் செய்கிறான். ஏன்டா இப்படி வியாபாரம் செய்கிறான்னா, என்னுடைய குடும்பம் பசியோடு இருக்கக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் பசியோடு இருக்கக்கூடாது, அவங்களுக்கான வாழ்க்கை வசதிக்காக தான் இந்த உலகத்தில் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்கிறானா இல்லையா? குடும்பத்திற்காக வேண்டி மார்க்கத்தை துறக்கிறான், குடும்பத்திற்காக வேண்டி மார்க்க கடமைகளை அலட்சியப்படுத்துகிற இந்த மனிதன் தான் மறுமை நாளில் எப்படி இருப்பான் தெரியுமா? திருமறை குர்ஆன் சொல்லுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி மறுமை கிடையாது, புரிந்து கொள்ளுங்கள். மறுமை நாளில் இந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்களாம்? மறுமை நாளில் இறைவனிடத்தில் சொல்லுவான், எப்படி? இறைவா, என்னை நரகத்தில் போற்றாத, என்னை நரகத்தில் போடுவதற்கு பகரமாக என்னுடைய தாய் தந்தையரை எடுத்துக்க, எனது மனைவியை எடுத்துக்க, எனது பிள்ளைகளை எடுத்துக்க, எனது சகோதரனை எடுத்துக்க, இந்த உலகத்தில் நான் சேர்த்து வச்சிருந்த செல்வத்தை எல்லாம் எடுத்துக்க, என்னுடைய உறவினர்களை எடுத்துக்கொள் என்று நரகத்தில் போடுன்னு ஒரு மனுஷன் சொல்லுவானா, தன்னை காற்றுக்கொள்வதற்கு. இந்த உலகத்தில் பிள்ளைக்காக வேண்டி எவ்வளவு பொருளாதாரத்தையும் செலவு செய்கிறதுக்கு துணியரானா இல்லை ஒரு தகப்பன். முகத்தை கீழே விழுந்துருது குழந்தை, முகத்தில் திடீர்னு அப்படியே ஒரு காயம் ஏற்பட்டு தாரையாக ரத்தம் ஊற்றுது, முகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அவனால் மயக்கடிச்சு விழுந்துருவான். ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க, ஒரு 2 லட்சம் செலவு பண்ணணும்னா அவன் 2 லட்சத்தை பார்ப்பானா, பிள்ளையோட உயிரை பார்ப்பானா? எவ்வளவு ஆனாலும் என் பிள்ளைய உயிரை காப்பாற்றுன்னு சொல்கிறானா இல்லையா? அப்படி பாசம் வைத்திருந்த இந்த தகப்பன் சொல்லுகிறான், மறுமை நாளில், இந்த மனிதன் சொல்லுகிறான், மறுமை நாளில்
இறைவா என்னுடைய பிள்ளையை நரகத்தில் வீசி எறிஞ்சிரு, என்ன போற்றாதன்னு சொல்கிறானா. அப்போ மறுமை நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? எப்படிப்பட்ட விசாரணை மறுமை நாளில் நிகழ்த்தப்படும் என்று புரிந்து கொள்கிறீர்களா? எப்படி அச்சம் நிறைந்ததாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? அப்போ இன்றைக்கி சாதாரணமாக மனைவியை பேசிட்டு போகிறோம், நம்ம நினச்சி பார்த்தோம் மறுமையில் இவெல்லாம் கொஸ்டின் பண்ணாக்கா நம்மளால் இறைவன் அவளுக்கு தீர்ப்பளித்தா நம்முடைய நிலைமை என்ன? இறைவன் இப்படி பலருக்காக வேண்டி வாதிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி? எவன் உழைத்தானோ அவனுக்கான கூலியை தர மறுத்தவனுக்காக வேண்டி இறைவன் நாளை மறுமையில் கூலி மறுக்கப்பட்டவனுக்காக வாதிடுவான். இந்த உலகத்தில் நம்ம எப்படி முதலாளிகள் நடந்து கொள்கிறார்கள்? பலரிடத்தில் ஒருத்தர் நல்லா வாட்டஞ்சாட்டமாக கடையில் வேலை பார்ப்பான். அவன் காலையில் 7 மணிக்கு தான் கடைக்கு வருவான், சாயந்தரம் 5 மணி ஆனால் போயிடுவான். ஆனால் அவனுக்கு சம்பளம் கூட. ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுவான்? காலையில் 5 மணிக்கு வருவான், நைட்டு 9 மணி வரைக்கும் கடையில் வேலை பார்ப்பான், அவனுக்கு சம்பளம் கம்மி. ஏன்? அந்த முதலாளி பார்க்குறாரு, இவனுக்கெல்லாம் யார் வேலை தருவா? நான் என்ன தவிர வேறு யார் வேலை தருவா அப்படின்னு நினச்சிக்கிறார் இவர். நீ வேலை தந்தாலும் அவனை உழைச்சதுக்கு கூலி கொடுக்கணும்ல. அடுத்தவன் குறைவான நேரம் உழைக்கிறான், அவனுக்கு நிறைவான சம்பளத்தை கொடுக்குற. அவனை விட இவன் கூட வேலை பார்க்குறான், கூடுதலான நேரம் இருக்கிறான், ஆனால் இவனுக்கு குறைவாக சம்பளம் கொடுக்குற. ஏன்? எவனும் இவனை வச்சுக்க மாட்டான்னு நினச்சிக்கிட்டு குறைவாக கொடுக்குறான். அப்போ கூலி மறுக்கிறானா இல்லையா? கூலி கொடுக்கும் பொழுது கூட சில பேர் எப்படி நினைக்கிறான் தெரியுமா? என்னமோ சும்மா கொடுக்குற மாதிரி, அன்பளிப்பாக கொடுக்குற மாதிரி வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்குறான். அவனுடைய கண்ணியத்தை பாழ்படுத்துகிற விதமாக சம்பளம் கொடுக்குறான். குறைவாக அவனை மற்றவர்கள் மதிப்பிட வேண்டும் என்கிற நிலையில் சம்பளம் கொடுக்குறானா இல்லையா? இதெல்லாம் மறுமையில் போய் அங்கே கொஸ்டினாக நிற்கும். புரிந்து கொள்ளுங்கள், இறைவன் கூலி மறுக்கப்பட்டவனுக்கு ஆதரவாக இறைவன் வாதிட்டால் நம்மளால் நிற்க முடியுமாங்க? இறைவன் அப்படி வாதிடுவானா? நிற்க முடியுமா? நம்ம இறைவன் வாதிட்டா நம்ம நிற்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் அடைய இருக்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. அந்த நாளை நாம் பயந்து கொண்டு வாழ வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால், இறைவன் மறுமை நாளுடைய விசாரணையை ஏன்னா இஸ்லாத்தை கூட இன்னும் நம்ம சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் இஸ்லாத்தை? இஸ்லாம் என்பது வெறும் வணக்க வழிபாடுகளை கற்றுத்தருகிற மார்க்கமாகத்தான் நம்ம புரிந்து வைத்திருக்கோம். அதனால தான் தொழுகையில் முக்கியத்துவம் காட்டுகிற மனிதர்கள் இஸ்லாம் சொல்லுகிற இன்ன பிற விஷயங்களில் முக்கியத்துவம் காட்டுவதில்லை. இஸ்லாம் என்பதை என்ன? மனித உரிமைகளை பேசுகிற மார்க்கம். இஸ்லாமே மனித உரிமையை பேசுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாம் என்பது பிறர் நலம் நாடுவது என்கிறார்கள். அடுத்தவர்களுக்கு நடம் நாடுவதின் வழியாக நீங்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறீர்கள் என்கிறார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்வியல் நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்ம ஊரில் எவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள், வறுமையில் தள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், விதவைகள் இருக்கிறார்கள், அனாதைகள் இருக்கிறார்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்வியலை முன்னேற்றுவதற்கு நாம் பாடுபடுகிறோமா? இஸ்லாம் அதெல்லாம் சொல்லித்தரலையா? அப்போ இஸ்லாம் இது குறித்தெல்லாம் நாளை மறுமையில் கேள்வி கேட்காதா? வெறும் அமல்கள் குறித்து மட்டும்தான் இஸ்லாம் கேள்வி கேட்குமா? என்ன ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் வணக்க வழிபாடுகளை சொல்லித்தரக்கூடியவர்களாக மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருந்ததா? ஹதீஸுகளை நீங்கள் படிக்கவில்லையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து வெறும் தொழுகை நடத்தக்கூடியவர்களாகவும் திக்ர் செய்யக்கூடியவர்களாக மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திற்கு சென்றார்களா இல்லையா? எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் நிறைய கற்றுத்தருது பாருங்கள். போர்க்களத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். போர்க்களம் என்பது என்ன? ஒரு கடத்தரில் போய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வர மாதிரி உள்ளது கிடையாது. போர்க்களம் என்பது ஒருவர் போர்க்களத்திற்கு சென்றால் திரும்பி வர்றது கேரண்டி கிடையாது. இறந்து போயிடலாம், போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விடலாம், அல்லது ஏதோ உடல் உறுப்புகள் ஊனமாக்கப்பட்ட நிலையில் அவர் வரலாம். அப்போ போர்க்களத்துக்கு ஒருத்தர் போகிறாரு அப்படின்னாருன்னா என்ன நினச்சிக்கிட்டு போகிறாரு? ரசூல்லா அனுப்புகிறாங்க, ஆர்வம் ஊட்டுறாங்க. என்ன ஆர்வம் ஊட்டுறாங்க? போர்க்களத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ரசூலாவுக்கு தெரியாதா? ஒருத்தர் போர்க்களத்துக்கு போனார்னா அங்கே கொல்லப்பட்டு விட்டால் அவருடைய மனைவி விதவையாக்கப்படுவாள் என்று ரசூலாவுக்கு தெரியாதா? ஒரு போர்க்களத்திற்கு போய் இங்கு கொல்லப்பட்டு விட்டால் அவருடைய பிள்ளைகள் அனாதைகளாக்கப்படுவார்கள் என்று ரசூலாவுக்கு தெரியாதா? ஒரு போர்க்களத்திற்கு சென்று கொல்லப்பட்டு விட்டால் முதியோர்களாக இருக்கிற அவர்களுடைய தாய் தந்தையர்கள் ஆதரவற்றவர்கள் நிலையில் இருப்பார்கள் என்று ரசூலாவுக்கு தெரியாதா? ஏன் போர்க்களத்துக்கு அனுப்புனாங்க? அப்போ இஸ்லாம் என்ன சொல்லித் தருகிறது தெரியுமா? இன்னும் நீங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால், மனித நேயத்தை பேசுகிறது. இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் செய்கிற தொண்டை இஸ்லாமாக நபிகள் நாயகம் தீனாக இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அதனால தான் போர்க்களத்துக்கு நீங்கள் போங்க. நீங்கள் கொல்லப்பட்டு உங்களுடைய மனைவி விதவையாக்கப்பட்டாலும், நீங்கள் கொல்லப்பட்டு உங்களுடைய பிள்ளைகள் அனாதைகளாக்கப்பட்டாலும், நீங்கள் கொல்லப்பட்டு உங்களுடைய பெற்றோர்கள் ஆதரவற்ற நிலையில் வாழ்ந்தாலும் கூட மறுமையில் உங்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது, போங்கன்னு ரசூல் அனுப்புகிறாங்க. அப்படின்னா தீனுன்னு தானே அனுப்புனாங்க, இறைவன் பரிசு தருவான்னு தானே அனுப்புகிறாங்க, சிறந்த வாழ்க்கையை உனக்கு மறுமையில் ஏற்படுத்தி தருவான்னு தானே அனுப்புனாங்க.
அப்போ மறுமையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் சமுதாயத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இஸ்லாம் அதை தான் கற்றுத்தருது. பிறர் நலம் நாடுவது தான் இஸ்லாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், நீங்கள் மறுமை நாளில் இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் இருக்கு பாருங்களேன். அல்லாஹ் பல கேள்வியை கேட்குறான், நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்படி ஒரு கேள்வியை அல்லாஹ் நம்மிடத்தில் மறுமை நாளில் கேட்குறான். எப்படி நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம்? அல்லாஹ் எதை கேட்பான்னு, நீ தொழுதியான்னு கேட்பான், நீ நோன்பு வச்சியான்னு கேட்பான், அமல் செஞ்சியான்னு கேட்பான், வணக்க வழிபாடு செஞ்சியான்னு கேட்பான், திக்ரு செஞ்சியான்னு கேட்பான். இதை தான் கேட்பான்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ் எப்படிப்பட்ட கேள்வியை நம்ம முன் வைக்கிறான் பாருங்க. மறுமை நாளில் அல்லாஹ் மனிதர்களிடத்தில் கேட்கிறான். என்ன கேள்வி? நான் பசித்திருந்த போது எனக்கு நீ உணவளித்தாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். மனிதர்கிட்ட கேட்குறாங்க. இப்படி ஒரு கேள்வி நம்மள்கிட்ட இருக்குது மறுமை நாளில். நான் தாகித்திருந்த போது எனக்கு நீ தண்ணீர் புகட்டினாயா என்று இறைவன் கேட்பானாம். நான் நோயாளியாக இருந்தபோது எனக்கு நீ நலம் விசாரித்தாயா என்று இறைவன் மறுமை நாளில் மனிதர்களிடத்தில் கேட்பான். அல்லாஹ்வுக்கு பசிக்குமா? அல்லாஹ்வுக்கு நோய் வருமா? அல்லாஹ்வுக்கு தாகம் எடுக்குமா? தேவைகளற்றவன்தான இறைவன் ஏன் இப்படி ஒரு கேள்வியை இறைவன் கேட்கிறான்? இதே மாதிரி மனுஷன் கேட்பான்ல, உனக்கு எப்படி எல்லாம் பசிக்கும்? நீ வந்து கேட்டிருந்தா, நீ தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்த செல்வத்தை, நீ தானே ஆரோக்கியத்தை கொடுத்த, உனக்கு நான் இல்லைன்னு சொல்லியிருப்பேனா? நீ கேட்டு அப்படின்னு மறுமையில் மனிதர்கள் இறைவனிடத்தில் கேட்கும் பொழுது இறைவனுடைய பதில் எதுவாக இருந்தது தெரியுமா தோழர்களே? இஸ்லாத்தை நீங்கள் உண்மையான இஸ்லாத்தை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மிடத்தில் எதை விரும்புகிறான், எதை எதிர்பார்க்கிறான் என்று புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய பதில் என்ன தெரியுமா? இதோ இவன் நோயாளியாக இருந்தானே, இவனுக்கு நலம் விசாரித்திருந்தால் அங்கே என்னை நீ காண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதோ இவன் பசித்திருந்தானே, இவனுக்கு நீ உணவு புகட்டி இருந்தால் அங்கே என்னை நீ காண்டிருப்பாய் என்று இறைவன் சொல்கிறான். இதோ தாகித்திருந்தானே, இவனுக்கு நீ நீர் புகட்டி இருந்தால் அங்கே என்னை நீ காண்டிருப்பாய் என்று இறைவன் சொல்கிறான். என்றால் இறைவன் என்ன பார்க்கிறான்னு புரியுதா? ஏழைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த உதவி என்பது எனக்கு செஞ்சதுங்கிறான். இதை தண்ணி புகட்டினதுக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா? வறுமையில் தள்ளப்பட்ட மக்களை மீட்டெடுப்பதும் நாளை மறுமையில் இறைவன் புறத்தில் கொஸ்டினாக நிறுத்தப்படும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மறுமை நாளுடைய விசாரணையை இப்படி அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான, எல்லாவற்றையும் துருவி பார்த்து அலசி ஆராய்ந்து பார்த்து இறைவன் மறுமை நாளில் தீர்ப்பளிக்கிறானே, அப்படிப்பட்ட இறைவன் மறுமை நாளில் தீர்ப்பையர் விசாரணையை ரெண்டா பிரிக்கிறானா பார்த்துங்க. அல்லாஹ் எப்படி விசாரணையை ரெண்டா பிரிக்கிறான் மறுமை நாளில்? எப்படி பிரிக்கிறான்? எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் உள்ள விஷயத்தில் நான் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவேன்கிறான்ல. நான் ஒருத்தனுக்கு தொழுகை சொல்லியிருப்பான், தொழுகையில் அவன் குறை வச்சிருப்பான். நோன்பு வைங்கன்னு சொல்லியிருப்பான், நோன்பில் சில குறைகள் வைத்திருப்பான். சில தொழுகையிலே மறதியாக விட்டிருப்பான். சில நோன்புகளை அவன் நோக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும், அதில் குறை இருக்கும். இப்படி எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் ஏற்படுகிற அந்த விஷயத்தில் நான் நாடியவர்களுக்கு மன்னிப்பை அளித்து விடுவேன் என்கிறான் இறைவன். அதே இறைவன் சொல்கிறான், பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காதவரை நான் அங்கே அந்த விஷயத்தில் மன்னிப்பு அளிப்பதில்லை என்கிறான். விசாரணையை ரெண்டா பிரிக்கிறானா? இஸ்லாம் எப்படி மனித உரிமையை பேசுகிறது என்று பார்த்தீர்களா? இஸ்லாம் எப்படி மனித உரிமையை குறித்து விசாரிக்கிறது என்று பார்த்தீர்களா? அப்போ என்ன நம்ம இஸ்லாத்தை புரிந்து கொண்டோம்? இஸ்லாத்தை சரியான முறையிலே விளங்கி அதை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் நாளை இருந்தால்தான் நாளை மறுமை நாளில் நாம் வெற்றி அடைய முடியும். மறுமை நாளில் நம்ம அங்கே சோனத்தை நாம் அடைய முடியும். புரிந்து கொள்ளுங்கள். நபி அல்லாஹ் வந்து விசாரிக்கிறத, மறுமை நாளில் விசாரிக்கிறப்ப மனிதர்களெல்லாம் திரட்டி அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது அவன் செஞ்ச தவறுகளை எல்லாம் உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுவான். அப்படி இதெல்லாம் பண்ணியிருக்கோம், உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுவான். இந்த உலகத்தில் மனுஷன் எப்படி நினைக்கிறான்? என்னுடைய கண்ணியம் பாதிச்சிடக்கூடாது, சமுதாயத்தில் என்னுடைய குடும்பத்திட்ட என்னுடைய உறவினர்களிடத்தில் என்னுடைய கண்ணியம் பாதிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஒரு செய்த தவறை மறைக்கும் நினைக்கிறானே. ஆனால் இதே இந்த மனிதன் நினைக்கிறான், என்னுடைய மனைவிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்க, ரொம்ப கேவலமாக போயிடும், அவமானமாக போயிடும். என்னுடைய தாய் தந்தைக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்க, ரொம்ப கேவலமாக போயிடுங்க அப்படின்னு நினைக்கிறான். என்னுடைய மகளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்க நினைக்கிறான்னு அல்லாஹ் அங்கே எல்லாத்தையும் விட்ட வெளிச்சமாக்கும். மனைவிக்கு தெரியும் நம்ம செய்கிற தவறுகளை அல்லாஹ் விட்ட வெளிச்சப்படுத்தி காட்டுவான். அவனுடைய கண்ணியம் யாரிடத்தில் பாதிக்கப்படும் என்று மனிதன் நினைக்கிறானோ அவனுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி அல்லாஹ் அவனுடைய தவறுகளை விட்ட வெளிச்சமாக்குவான். அப்படி ஆக்குகிற அந்த நிலையில் அல்லாஹ்வுடைய ஸ்டைலை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எப்படி அந்த இடத்துல சிலர் மனிதர்களை அழைத்து மறைமுகமாக அவர்களை விசாரிக்கிறான். யாருக்குமே தெரியாது அவன் செஞ்ச தவற. அல்லாஹ் யாருக்குமே வெளிப்படுத்தாமல் மறைமுகமாக விசாரிக்கிறான். ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி மறைமுகமாக விசாரிக்கப்படுகிறார்களே, ஏன் விசாரிக்கப்படுகிறார்கள் தெரியுமா? இவன் அடுத்தவனுடைய உரிமை விஷயத்தில் கை வைக்கிறான், அடுத்தவனை பற்றி அவதூறு பேசலை, அடுத்தவனுடைய குறைய மகிழல. அவன் இந்த உலகத்தில் மற்றவர்கள் செய்த தவறை மன்னித்தான். எப்படின்னு பாருங்க, தனக்கு ஒருத்தன் தவறு செஞ்சிருக்கிறான், அந்த தவறை அவன் மன்னிச்சான், அடுத்தவனுடைய குறையை மன்னிச்சான்.
இப்படி அடுத்தவனுடைய குறைய மன்னிச்சில, இந்த பார் உன் குறைய இன்னைக்கு நான் மன்னிக்கிறேங்க. இவன் அல்லாவுக்கு வணங்கினதுக்கு தொழுவதற்காக வேண்டி அவன் அங்கே மறைக்கல. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அடுத்தவனுடைய குறையை நீ மறைத்ததனால், இந்த உலகத்தில் நீ மறைத்ததனால் இந்த நாளில் நான் உன்னுடைய குறையை இந்த மக்களிடமிருந்து மறைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தவனுடைய பாவத்தை நீ மன்னிச்சில, உனக்கு செஞ்ச பாவத்தை, அது மாதிரி இந்த நாளில் நான் ஓம் பாவத்தை மன்னிக்கிறேன்டாங்கிறான். எப்படி மனித உரிமைகளை பேசுகிற மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது தெரியுமா? இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோமா? சமுதாயத்திற்காக பாடுபடுவதும் இந்த இஸ்லாத்தில் தீனில் உள்ள ஒரு அம்சம் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோமா? புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நீங்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால், நன்மை செய்தால் இறைவன் பரிசு தந்து விடுவான் என்று நாம் புரிஞ்சு வச்சிருக்கிறோமே. அப்படி இறைவன் பரிசு தருவானா? நாம் செய்கிற எல்லா நல்லறத்திற்கும் இறைவன் பரிசு தந்து விடுவானா? அப்படி நல்லறத்திற்கு பரிசு தரக்கூடியவனாக இருந்தால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் தொழுகையாளிகளுக்கு கேடு என்று ஏன் சொன்னான்? தொழுகையாளிகளுக்கு கேடுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானா இல்லையா? தொழுதா நன்மை தானே, அல்லாஹ் ஏன் கேடுன்னு சொல்கிறான்? என்ன நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லறத்திற்கு கூட எப்போ பரிசு தருவான் தெரியுமா? எந்த நல்லறத்தில் பெருமை கலக்கவில்லையோ அதுக்கு தான் அல்லாஹ் கூலி தரும். புரிஞ்சு கொள்ளுங்க. நல்லறம் செஞ்சாலே கூலினா தொழுகையாளிக்கு கேடுன்னு அல்லாஹ் சொல்ல தேவையில்லை. தொழுகையாளிக்கு ஏன் கேடுன்னா அவன் பெருமைக்காக தொழுகிறான், பிறருக்கு காட்டப்பட வேண்டும் என்பதற்காக தொழுகிறான் என்று. அதனால தான் அது கேடுங்கிறான் அல்லாஹ். நல்லறமாக இருந்தாலும் கேடுங்கிறான். அப்போ மனிதர்களாக இருக்கிற நாம் செய்கிற எல்லா நல்லறத்திற்கும் மறுமை நாளில் இறைவன் நமக்கு கூலி தர வேண்டும் என்றால், நல்லறத்திற்கு கூலி தர வேண்டும் என்றால் அதில் எது இருக்கக்கூடாது? பெருமை இல்லாமல் இருக்க வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இறைவன் எல்லா அமலையும் பார்க்கறது மாதிரி இந்த அமலை பார்க்கலங்க. எப்படி ஒருத்தர் தொழுகிறாரு, சஜிதாவிலே இறந்து போயிட்டார், அவருக்கு அல்லாஹ் உடனே சொர்க்கத்தை கொடுத்துருவானா அந்த அமலுக்கு? ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிறார், நோன்பு வச்ச நிலையில் இறைவன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக அது இருக்கிறது, இறந்து விடுகிறார், நோன்பாளியாக இருந்து இறந்து போயிட்டார்னு வச்சுக்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டார். அவருக்கு உடனே நோன்பாளியாக என்னுடைய கடமையான நிலையில் இருந்த நிலையிலே இவர் இறந்து விட்டார் நோன்பாளியாக. நோன்புக்கு நான் தான் கூலி தருவேன்னு சொல்கிறேன், நோன்பாளியாக செத்துட்டார், உடனே இவருக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்துருவான? சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் இந்த அமலை எப்படி பார்க்குறான் தெரியுமா? எந்த அமலை? யார் இறைவனுடைய பாதையில் சென்று அவர் அங்கே கொல்லப்பட்டு விட்டார் என்றால், ஷஹீதாகி விட்டார் என்றால், அந்த அமலை அல்லாஹ் எப்படி பார்க்குறான்னு புரிகிறதா? அவருடைய இரத்தம் பூமியிலே சிந்துவதற்கு முன்பாக அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இந்த தொழுகையாளியாக இருப்பவருக்கு ஃபர்சக் வாழ்க்கை இருக்குங்க. புரிஞ்சுங்க இறைவனுடைய அமலை. இந்த அமலை இறைவன் பார்க்கிற முறையை புரிந்து கொள்ளுங்கள். தொழுகையாளிகளுக்கு ஃபர்சக் வாழ்க்கை இருக்குது. நோன்பாளியாக இருந்து ஒருத்தர் செத்து போனால் ஃபர்சக் வாழ்க்கை இருக்குது. நிறைய நன்மை செஞ்சுட்டு ஒருத்தர் செத்து போகிறாரு, அவருக்கு ஃபர்சக் வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் இந்த ஷஹீதுக்கு ஃபர்சக் வாழ்க்கை இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க? ஷஹீதான நிலையில் ஒருவர் இறந்து விட்டால், கொல்லப்பட்டு விட்டால் அவருக்கு மன்னரை வாழ்க்கை இல்லையாம். அப்போ என்ன செய்கிறான் அல்லாஹ்? அவருடைய என்ன செய்கிறான் அல்லாஹ்? அவருடைய ரூஹை பச்சை நிறத்து கிளியினுடைய கூட்டுக்குள் வைத்து சொர்க்கத்தில் சுற்றி திரியுங்கிறாங்க. உனக்கு ஃபர்சக் வாழ்க்கையெல்லாம் கிடையாது, போடான்ட்டான்ல. அப்போ இந்த நல்லறத்தை எப்படி பார்க்குறான்னு புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நாம் செய்கிற எல்லா நல்லறத்துக்கும் மறுமையில் கூலி கிடைச்சிடும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. நல்லறத்திற்கு கூலி கிடைக்க வேண்டும் என்றால் பெருமை கலக்காத நல்லறத்திற்கு மட்டும்தான் இறைவன் கூலி தருவான். நம்முடைய நல்லறங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நம்ம இவ்வளவு நோன்பு வச்சுருப்போம், அந்த நோன்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதில் பெருமை கலந்துடக்கூடாது. தொழுதிருப்போம், அந்த தொழுகையின் நன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதில் பெருமை கலந்து விடக்கூடாது. ஜக்காத்து கொடுத்துருப்போம், அந்த ஜக்காத்தில் நல்லறத்துக்கு நமக்கு கூலி வழங்கப்பட வேண்டும் என்றால் அதில் பெருமை கலந்து விடக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு நல்லறத்தை செஞ்சவர் வரார். எதுக்கு? ஃபர்சக் வாழ்க்கையே இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி ஷஹீதான நிலையில் ஒரு நல்லறத்தை செய்தவர் மறுமை நாளில் வருகிறார், அல்லாஹ் அவருக்கு கூலி இல்லை போடான்ட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருத்தர் தர்மம் செஞ்சுட்டு வர்றாரு மறுமை நாளில், அவருக்கு அல்லாஹ் கூலி இல்லைன்ட்டான். ஏன்னு சொன்னால் நல்லற தானே செஞ்சார், ஏன் அல்லாஹ் கூலி இல்லைன்னா? ஒருத்தர் மார்க்கத்தை மக்களிடத்தில் எடுத்துரைத்தார், கடுமையான பிரச்சனைகளுக்கு மத்தியில் சொன்னார், தியாகங்கள் செஞ்சு சொன்னார். அப்படி சொன்ன ஒரு மல்டி நன்மைகளை தருகிற, இறந்த பின்பும் நல்லறங்கள் தொடரக்கூடிய ஒரு நல்லறத்தை செய்த ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு கூலி இல்லை போடான்னு சொல்லி அல்லாஹ் மறுத்தது மட்டுமல்ல, நரகத்துக்கு போடாங்கிறான். அதே மாதிரி ஃபர்சக் வாழ்க்கை இல்லைன்னு ரசூலா சொன்னாங்களே, அந்த ஷஹீது வர்றாரு, அவருக்கும் கூலி இல்லை போட, நரகத்துக்குங்கிறான் அல்லாஹ். ஏன் சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதற்கு, இவர்கள் இந்த உலகத்தில் பெரிய தனவந்தர் என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தான தர்மம் செஞ்சார்,
அந்த புகழ் உனக்கு இந்த உலகத்தில் கிடச்சிட்டு உனக்கு இந்த உலகத்தில் அதற்கான நன்மை இல்லைன்ட்டான்ல. நீ பெரிய மார்க்கறிஞர்னு புகழணும் நீ நினச்ச அந்த பெருமைக்காக நீ செஞ்ச அந்த பெருமையும் அது புகழும் உனக்கு இந்த உலகத்தில் கிடைத்து விட்டது, மறுமையில் உனக்கு கூலியில் போடான்ட்டான்ல. நீ பெரிய வீரன் அப்படின்னு மக்கள் புகழப்பட வேண்டும் என்பதற்காக நீ போன போர்க்களத்துக்கு போன அந்த புகழ் இந்த உலகத்தில் உனக்கு கிடைத்து விட்டது, மறுமையில் கூலியில் போடான்ட்டான். நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இஸ்லாத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய கூலி வழங்குகிற தன்மையை முறையை நீங்கள் முதலிலே சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இறைவனை புரிந்து கொள்வதில் நம்ம எல்கேஜாராக தான் இருக்கும். வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அவனுக்கு இணை இல்லை துணை இல்லை என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் என்று புரிந்து வைத்திருக்கிறோமா? அல்லாவே நம்மிடத்தில் எப்படி அறிமுகமாகிறான் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான். அனைத்து புகழுக்கும் நான் தாண்டா சொந்தக்காரங்கிறான் அல்லாஹ். ஆக புகழில்லாத நல்லறத்திற்குத்தான் மறுமையிலே இறைவன் பரிசு தருகிறான் என்றால் அந்த நல்லறத்தை நாம் சரியான முறையில் புகழப்படாத வகையிலே நாம் செய்து அந்த நல்லறத்தை பாதுகாக்க வேண்டும். இன்னும் சொல்கிறதா இருந்தால் மறுமையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் எவ்வளவு துன்பங்கள் வேண்டுமானாலும் நமக்கு ஏற்படலாம், எவ்வளவு துயரங்கள் வேண்டுமானாலும் நமக்கு ஏற்படலாம். ஆனால் இந்த துன்பங்களும் துயரங்களும் மறுமை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருந்தது என்றால் நம்மளை கவலைக்கு ஆட்படுத்தாது. ஏன்? இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுகிற எந்த இழப்பும் மறுமை நாளில் அதற்கு பகரமாக நம்ம பொறுத்துக்கிட்டா அதற்கு பகரமாக மறுமை நாளில் நமக்கு இறைவன் பரிசு தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் ஏழையாக பிறந்தவன் அதை சகித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடியவன் சகித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் துன்பத்திற்கு ஆளாக்கப்படக்கூடியவன் அந்த துன்பத்தை சகித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்று சொன்னால் மறுமை நாளில் அதற்கான பரிசை அவன் பெறுவான் என்றால் அந்த மறுமை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருந்தால் எத்தகைய துன்பமும் நம்முடைய உள்ளத்தை ஆட்டி பார்க்க முடியாது, அசைத்து பார்க்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மறுமை நாளில் நாம் வெற்றியடைய வேண்டும் என்றால் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த தூய மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து கொண்டு அதை பின்பற்றுகிற நன்மக்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே இறைவன் வாழ்ந்து மரணிக்கச் செய்வான் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.